Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது இந்த வீடியோ பார்க்கும்போதே நீங்க விரும்பியவர் ஏதாவது ஒரு வழியில் உங்களை தொடர்பு கொள்வார். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ரிசல்ட் வீடியோவா இருக்கும். இன்ஸ்டன்ட் ரிசல்ட்டோட பிளஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆசைப்பட்ட நபரா எதுவா இருந்தாலுமே நமக்கு ரொம்ப சீக்கிரமா கான்டாக்ட் பண்ணுவாங்க. இதான் இதோட பிளஸ். இதோட மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நபர் எவ்வளவு சீக்கிரம் உங்களை கான்டாக்ட் பண்ணாரோ அதே ஸ்பீடுல உங்களை விட்டு போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. பிகாஸ் அவங்க உங்களை தேடி வரும்போது நீங்க பழைய உங்களுடைய தவறுகள் எதுவுமே மாத்தாமல் அப்படியே இருந்தீங்கன்னா உங்களை விட்டு போயிருவாங்க. ஸோ நான் எப்பயுமே எல்லாருக்குமே கொடுக்கக்கூடிய சஜஷன், இன்ஸ்டன்ட் ரிசல்ட் பின்னாடி போகாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் நிறைய பேர் கேட்டனால தான் இன்னைக்கு இன்ஸ்டன்ட் ரிசல்ட் வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீடியோவோட அதாவது இந்த மெத்தடோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 17 செகண்ட் மெத்தட். ஜஸ்ட் கூகுளில் போய் 70 செகண்ட் மெத்தட் கொடுத்து பாருங்க. மோஸ்ட் பவர்ஃபுல் மெத்தடாகவே இந்த மெத்தட் தான் வரும். இந்த மெத்தடை யார் உருவாக்கினா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்ரஹாம் ஹிக் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடை வந்து கிரியேட் பண்ணாரு. இந்த மெத்தட் வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் மெத்தட்ஸாகவும் இது வரைக்கும் நிறைய பேருக்கு சக்ஸஸ் கொடுத்த மெத்தடாகவும் இந்த மெத்தட் இருக்கு. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். சிம்பிளா ஒரு லைன்ல சொல்லணும்னா, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஒரு 17 நொடிகள் உங்ககிட்ட அது இருக்கு அப்படிங்கிற எண்ணத்தோட நீங்க விஷுவல் உணர்வுபூர்வமா பண்ணா போதும். வெறும் 17 செகண்ட்ஸ் தான். ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு தேவையானதை அட் பிரசன்ட் உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிறத பண்ணணும். இப்போ நீங்க வந்து ஒரு பர்சனுக்காக பண்றீங்க, அந்த பர்சன் உங்களுக்கு கால் பண்ணணும், உங்களோட பேசணும், ஏதாவது வழியில உங்களோட பேசணும்னா உங்களுக்கு தேவை அந்த பர்சன் பேசுறது மட்டும்தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்களை மூடிக்கிட்டு அந்த பர்சனை நீங்கள் நினைக்கணும். உங்கள் அந்த பர்சனோட உருவம் க்ளீனாக உங்களுக்கு தெரிஞ்ச பிறகு அடுத்து அந்த பர்சன் வந்து சந்தோஷமாக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அதை நீங்கள் உணர்வுபூர்வமாக விஷுவல் பண்ணணும். அந்த பர்சன் உங்களோட பேசுறது வந்து உணர்வுபூர்வமாக இருக்கணும். இதான் முக்கியமே. அந்த உணர்வுங்கிறது ரியாலிட்டியில் நடந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஃபீலோட நீங்கள் அதை உணர்வு பண்ணணும். அந்த உணர்வு நீங்க கொண்டு வந்து வெறும் 17 நொடிகள் இருந்தீங்கன்னா போதும் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் சொல்றத அப்படியே இந்த வீடியோவோட அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஏதாவது டிராவல்ல இருக்கிறீங்க, இல்ல நான் வேற ஏதாவது வேலையா இருக்கிறேன், சைட்ல தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்க இந்த வீடியோ இதோட பாஸ் பண்ணிட்டு விட்டுட்டு கொஞ்சம் ஒரு அமைதியான மனநிலைக்கு வந்த பிறகு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. நீங்க ஒரு அமைதியான மனநிலை இருக்கணும். மனதில் எந்த படபடப்பு, பதட்டம், பயம் இந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஒரு காமான மைண்ட் ஸ்டேட்டுக்கு நீங்கள் வந்த பிறகு இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் இப்போ காமான மைண்ட் ஸ்டேட்டில் தான் இருக்கீங்களான்னு பாருங்கள். இல்லை கொஞ்சம் பதட்டம் இருக்குங்க, ஆனால் நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன்னா அந்த பதட்டம் போகிறதுக்கு சின் முத்ரா இல்லை ஏதாவது ஒரு முத்ரா வச்சு வெறும் மூச்சை இழுத்து மூச்சை வெளியிடுங்க. உங்களுடைய முழு கவனம் உங்களோட மூச்சு காத்துல மட்டும் வைங்க. இதையே திரும்ப 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 பண்ணிட்டே இருங்க. உங்க மனம் ஒரு அமைதியான நிலைக்கு வந்துருச்சு, நான் ஒரு அமைதியான மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னா அடுத்து நீங்க என்ன பண்ணும், வீடியோவை பாருங்க. நான் வீடியோல ஒரு ஸ்பைரல் ஒன்று காமிக்கிறேன். அந்த ஸ்பைரலை கண் சிமிட்டாமல் பாருங்க. உங்களால எவ்வளவு நேரம் அந்த ஸ்பைரலை கண் சிமிட்டாமல் பார்க்க முடியுமோ அவ்வளோ நேரம் பார்த்து உங்களோட கண்களை மூடும் போது உங்களோட மனக்கண்ணில் அந்த ஸ்பைரல் தெளிவாக தெரிகிற அளவுக்கு பாருங்க. எனக்கு நல்லா கிளியரா விசிபிள் ஆகுதுங்க அப்படிங்கிற நிலைமை வந்த பிறகு கண்களை மூடிக்கிட்டு அமைதியாக உட்காருங்க. இப்போ உங்களுக்கு வந்து அந்த ஸ்பைரல் உங்க மனக்கண்ணில் கிளீனா தெரியுது அப்படின்னா இப்போ நீங்க என்ன பண்ணும், எந்த பர்சனுக்காக பண்றீங்களோ அந்த பர்சனை முதல்ல நினைக்க ஆரம்பிங்க. அவங்களோட உருவத்தை இப்போ உங்க மனக்கண்ணில் கொண்டு வந்து நிறுத்துங்க. உங்க மனக்கண்ணில் அந்த பர்சனோட உருவம் வந்த பிறகு அடுத்தது அந்த பர்சன் சந்தோஷமான முகத்தோட இருக்கிறதா நினைக்க ஆரம்பிங்க. நீங்க அவங்கள ஒன்னா இருந்த சந்தோஷமான மூமெண்ட் ஏதாவது ஒன்று நினைச்சா கூட ஓகே தான். அதன் பிறகு அவங்க அதே சந்தோஷத்தோட உங்ககிட்ட பேசுறாங்க. எப்படி இருக்க, நல்லா இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட ரொம்ப சந்தோஷமா உங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதை அப்படியே கண்களை மூடிக்கிட்டு அதை அப்படியே வந்து நினைக்க ஆரம்பிங்க. நீங்க நினைக்கிறது எக்ஸ்ட்ரீம் ஃபீலியோட இருக்கணும். ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு டைம் பாஸ்க்கா இருக்க மாதிரியோ இல்லை நானும் நினைக்கிறேன் அப்படின்னு கடமைக்கு நினைக்காம அந்த நீங்க விஷுவல் பண்றது உணர்வு பூர்வமா இருக்கணும். உணர்வு பூர்வம்னா என்ன, இப்போ உண்மையிலே அவங்க பேசுனா என்ன ஃபீல் உங்களுக்கு கிடைக்குமோ அந்த ஃபீலோட நீங்க கேட்கணும். அவங்க உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க, நீங்க ஆசைப்பட்ட நபர் உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சுட்டாங்க, உங்க கூட இருக்கிறாங்க அப்படிங்கிற உணர்வோட அதை நீங்க பண்ணணும். அந்த உணர்வு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமே. ஒரு பாசிட்டிவ் எமோஷனல் ஃபீலோட நீங்க அதை வந்து நினைக்க ஆரம்பிக்கணும். ஒரு 17 செகண்ட் அந்த தாட்ஸோட நீங்க இருந்தா போதும். அதன் பிறகு மெதுவா கண்ணை திறந்து நீங்க உங்க மற்ற வேலையில் பார்க்கலாம். 17 செகண்ட் ரொம்ப ஈஸி நினைக்காதீங்க. இருக்கிறதுலே மோஸ்ட் டிஃபிகல்ட் இந்த 17 செகண்ட் தான். அந்த 17 செகண்ட் எந்தவித டைவர்ஷனும் இல்லாமல் நீங்க உட்கார்ந்தா போதும். அந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறப்பே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேலை கான்டாக்ட் பண்ணுவாங்க, இல்லையா நீங்க வந்து பாத்தீங்கன்னா உடனே உங்களுக்கு ஒரு மீறிச்சுன்னா ஒரு 1 or 2 ஹவர்ஸ்க்கு உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஆனா இதுல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, உங்க மனசு வந்து சொல்லும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எந்த அளவுக்கு அப்படிங்கிறத உங்க மைண்டுக்கு தெரியும். அப்போ உங்க மனசு சொல்லும், இல்லை நம்மளோட ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு, ஸோ அவங்க வந்து உடனடியாக கால் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் டைம் எடுப்பாங்க அப்படின்னு உங்கள் மனம் சொல்லிச்சு அப்படின்னா
நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவங்க உங்களை தொடர்பு கொள்வாங்க. உங்க மனம் சொல்லும் இல்ல நம்மளதுல அந்த அளவுக்கு பிரச்சனை கிடையாது, அவங்க கன்ஃபார்மா எனக்கு பண்ணுவாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா உடனடியா பண்ணுவாங்க. உங்களுக்கு எத்தனை நாள்ல கான்டாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறத உங்க மனமே உங்களுக்கு சொல்லும். இல்ல எங்களுக்குள்ள மிகப்பெரிய லெவல் பிரச்சனை, என் மேல கோபம் கிடையாது, வெறுத்து தான் போயிருக்காங்க அப்படின்னா இந்த மெத்தடை நீங்க இன்னையோட ஸ்டாப் பண்ணாம இன்னையிலேருந்து தொடர்ந்து ஒரு 7 நாட்கள் நீங்க பண்ணுங்க. 7 டேஸ்க்கு மேல இந்த மெத்தடை எக்காந்து கொண்டு பண்ணவே கூடாது. 7 நாட்கள் பண்ணும்போதே உங்க மனம் அவங்க உடனே வருவாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு அதுவே போதும். இல்ல டைம் எடுக்கும் அப்படின்னு உங்க மைண்ட் சொல்லிச்சு அப்படின்னா 7 நாளுக்கு அப்புறம் அவங்க வரதுக்காக காத்துட்டு இருங்க. நீங்க பண்ண இந்த எமோஷனல் ஃபீல் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரீச் ஆகும், அவங்களோட மனம் மாற்ற ஆரம்பிக்கும், அவங்களே வருவாங்க. எக்காந்து கொண்டும் இதுல பிட்வீன் கேப்ல நெகட்டிவ் ஆயிடாதீங்க. நீங்க நெகட்டிவ் ஆனீங்கன்னா ஆப்போசிட் ரியாக்ஷன் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். அதனால நெகட்டிவா மட்டும் வேண்டாம். நீங்க ஆசைப்பட்ட நபர் எப்ப வருவாரு அப்படிங்கிறதையும் உங்களோட மனமே உங்களுக்கு சொல்லும். அந்த அளவுக்கு நீங்க உணர்வுபூர்வமா பண்ணீங்கன்னா மட்டும் போதும். வெறும் 17 செகண்ட்ல உங்களுக்கு ரிசல்ட்டும் கொடுத்துரும். ஆல் தி பெஸ்ட். ப்ராப்பரா பண்ணுங்க. நம்மளுடைய உணர்வுகளுக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்கு அப்படிங்கறத உணர்வீங்க. பாசிட்டிவா பண்ணுங்க, அதோட ரிசல்ட் கண்கூட பார்ப்பீங்க. நன்றி, வணக்கம்.